அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் இந்த மேடையில் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எனது பெற்றோர் தான். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தையும் ஆண் பெண் பேதமின்றி இணையான வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது எனது பெற்றோர் தான். இந்த தடைகளை தகர்த்தெறிய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். என்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பு அனைத்துமே அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலும் தான். பட் வந்து அரசு பள்ளிகளையும் அரசு கல்லூரியிலேயும் ஒரு முக்கியமான ஒரு எங்கும் கிடைக்காத ஒன்று கிடைத்தது என்றால் அது கல்வி சுதந்திரம், கற்றல் சுதந்திரம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கையாளுறோங்கிறது நம்ம கையில் இருக்கு. செவ்வனை கையாண்டால் வெற்றி வாய்ப்புகள் ஏராளம். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அந்த துறையின் ஒரு ஆளுமையாக திகழ்ந்தோமெனில் நம்மளோட தடைகள் தானாகவே அகலும். அது வெற்றி வாய்ப்புகள் ஏராளம் கிடைக்கும். அண்ட் அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் நம்மை வந்து சேரும். அப்புறம் வந்து எனக்கு கடுமையான உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் வந்து ஈடு இணையே கிடையாது. கடின உழைப்பு என்றைக்குமே தோற்காது அப்படிங்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பெருமகிழ்வு தந்த ஒரு சின்ன தருணத்தை இங்கே நினைவு கூற விழுகிறேன். அதில் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான பள்ளி பருவத்தை கொடுத்த என்னோட அரசு உயர்நிலை பள்ளிக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த கனவை வந்து நனவாக்கினது வந்து மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டம். அந்த திட்டத்தின் மூலமும் என்னுடைய பங்களிப்பின் மூலமும் எனது பள்ளிக்கு ஒரு 2 வகுப்பறைகள் கட்டி கொடுக்க என்னால் முடிந்தது. மிகுந்த நன்றி முதலமைச்சருக்கு. ஸோ என்னை வழி நடத்தியதும் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடித்தமான 4 வரிகள் முண்டாசு கவிஞரின் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்த்த ஞான செருக்கும் அது உங்களையும் வழி நடத்தும் என நம்புகிறேன். உங்கள் அனைவரது கனவும் மெய்ப்பட எனது வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி. ஆக்சுவலா மேடம் ரொம்ப மாடஸ்டா பேசினாங்க. அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து ரொம்ப பெரிய உயரம். இஸ்ரோவுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர், அதுவும் குறிப்பாக மிஷன் டைரக்டர், குறிப்பாக ஆதித்யா L1 மிஷன் டைரக்டர். அவங்க செய்யறோட பணி என்ன தெரியுமா? சூரியனுக்கு பக்கத்துல போய் சூரியன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது, ஏன் சூரியனுடைய வெளிப்பகுதி ரொம்ப சூடாக இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மிஷனுடைய தலைமை. இவர்கள் அரசு பள்ளியில படித்தவர்கள். She is a gem of government school. Wow. Thank you, ma'am. Thank you so much for joining us on stage. இந்த அழகான வார்த்தைகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். Major General, a few words from you, please. அனைவருக்கும் வணக்கம். Major General Ignatius Delas Flora wishes the Seva Medal. நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கிராமம் ராஜாவூர் என்ற இடத்திலிருந்து வளர்ந்து அங்கே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்துவிட்டு 1982 டெல்லியில் ராணுவ செவிலியர் பயிற்சி பள்ளியில் படித்து இன்று இந்த மேஜர் ஜெனரல் உதவி வந்ததற்கு காரணம் எனது மண், எனது தமிழ்நாடு. அன்று படித்து தந்த எனது ஆசிரியர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நான் நினைக்கவே இல்லை. 1982 டிசம்பர் 29 டெல்லிக்கு நான் போகும்பொழுது பயங்கர குளிர், வீட்டை விட்டு வெளியே போனவள் இல்லை. ஆனால் 12ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனே டெல்லிக்கு போய் அந்த குளிரையும் தாங்கி தமிழ் மீடியத்தில் படித்தவள். ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அந்த ஒரு லாங்குவேஜை வைத்தே நான் கஷ்டப்பட்டு படித்து 2023 மேஜர் ஜெனரலாக பதவியேற்றேன் சென்னை ராணுவ தலைமையகத்தில். அந்த மேஜர் ஜெனரல் பதவி ஏற்றதை ராணுவ ஊடகம் ட்விட்டரில் பதிவு செய்த உடனே நமது மாண்புமிகு முதல்வர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். பாரதிதாசனுடைய வழிகளை சொல்லி என்னை வாழ்த்து தெரிவித்த உடனே பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. அதன் மூலமாகத்தான் நான் அந்த வெளிச்சத்திற்கு வந்தேன் தவிர அதனால் வேற யாராலும் என்ன யார் மேஜர் ஜெனரல் டெலஸ் ஃப்ளோரான்னு யாருக்கும் தெரியாது. அந்த கிராமத்திலிருந்து வந்த நான் பல சவால்கள். காரணம், என்னுடைய சர்வீஸ்ல 39 வருஷம் சர்வீஸ் நான்
ஆர்மியில பண்ணவள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பிள்ளைகளை நானும் என்னுடைய கணவர் சென்னையில வேலை பார்த்ததுனால என்னோட ஜாயின் பண்ண முடியாம எல்லா கஷ்டங்களையும் 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு டிரான்ஸ்பர் எவ்ரி 2 years to 3 years டிரான்ஸ்பர் அப்படி 18 இருந்து 19 இடங்கள் டிரான்ஸ்பர் ஆகி இந்த நிலைமைக்கு வருவேன் நிச்சயம் நான் நினைக்கவில்லை. இதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு, தன்னம்பிக்கை அண்ட் சவால்களை எதிர்த்து கொள்ளக்கூடிய சக்தி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது முக்கியமாக எனக்கு தெரியும், அனைத்து மகளிர்கள் அங்கே இருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் சவால்களை எதிர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. அதற்கு நமது முதல்வர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். தேங்க்யூ. அன்று நம் வீட்டில் இருந்தோம், இன்று நம் வெளியில் இருக்கிறோம். வெளியில் இருந்து என்னை போல நீங்களும் ஒவ்வொருவரும் வீட்டை விட்டு